வெல்கம் டு அவர் சேனல் sushmiaariworks. போன பார்ட் 13 வீடியோவில் நம்ம டபுள் ஷேடட் லோடிங் எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஆரோ ஷேப் லோடிங் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரோ ஷேப் லோடிங் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதில் இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ஆரோ ஷேப் லோடிங்க்கு வந்து நம்ம இன்னொரு லைன் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சென்டரில் கேப் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரோ ஷேப் லோடிங்க்கு வந்து இந்த மாதிரி 2 பேரலல் லைன் பைப் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆரோ ஷேப் லோடிங் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார்டிங் நாட் போட்டு அண்ட் அகெயின் இதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு லென்த்தி ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அண்ட் அகெயின் கீழே வந்து ஒரு லென்த்தி ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அண்ட் அகெயின் டுவர்ட்ஸ் ரைட் வேர்டில் ஒரு லென்த்தி ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். சைமல்டேனியஸாக லெஃப்ட் சைடில் ஒரு லென்த்தி ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம டபுள் ஷேடடில் ஆரோ ஷேப் லோடிங் போடலாம். அதுக்காக நான் 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 1 இன்ச்சுக்கான மெஷர்மெண்ட் வரைக்கும் போட்டுட்டோம். இது வரைக்கும் போட்டுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு கலர் வந்து டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்டிங் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் அந்த இன்னொரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் ஃபில் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்டாக மறுபடியும் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒயிட் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இப்போ எண்டிங் வரைக்கும் வந்துட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சைடில் ஸ்டிச்சஸ் போட்டதுனால லைட்டாக ஹோல்ஸ் தெரியும். அது மறைக்க நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன லோடிங் போட்டாலும் இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரோ ஷேப் லோடிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்லைன்ஸ்க்கெலாம் போட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.